Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 8 vector algebra example sum. Example 8.23 find the cosine and sine angle between the vectors இருக்கு. டாட் ப்ராடக்ட்டில் ஒரு வெக்டார் இருக்குது, இது ஆங்கிள் இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட்டில் ஒரு ஆங்கிள் இருக்குது. டாட் ப்ராடக்ட்டில் உள்ளது டாட் ப்ராடக்ட்டில் உள்ளது கொசைன், அதாவது காஸ் தீட்டா. சைன் தீட்டான்றது வந்து கிராஸில் உள்ளது, இது டாட்டில் உள்ளது. ஓகேயா? அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ரெண்டுக்குமே காமனாக என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்குருவோம். முதல்ல கிவன் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏ வெக்டார் கொடுத்துருக்கு. கிவன் ஏ வெக்டார் கொடுத்துருக்கு. ஏ வெக்டார் எடுத்துக்கோ. ஏ வெக்டார் எடுத்தோம்னா 2i + j + 3k அப்படின்னு எடுத்துருக்கு. பி வெக்டாருக்கு என்ன எடுத்துருக்கு? 4i - 2j + 2k அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு இதாக பிரித்தோம் அப்படின்னா தீட்டா கொசைனுக்கு போட்டோம்னா, டாட் ப்ராடக்ட்டில் போட்டோம்னா தீட்டா = cos inverse of a dot b by modulus a modulus b அப்படின்னு அர்த்தம். அதே இது கொசைனில் போட்டோம்னா தீட்டா = sin inverse of modulus a cross b by modulus a modulus bன்னு அர்த்தம், மீனிங். ஓகே, அப்போ ரெண்டுலேயுமே மாடுலஸ் ஏ இருக்கனால ரெண்டுக்கு மாடுலஸ் ஏ காமனாகவே கண்டுபிடிச்சிருவோம். மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிருவோம். ரூட் ஆஃப் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம்ல. 4 + 1 + 9 = √14. அடுத்து மாடுலஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சிக்கோ. ரூட் ஆஃப் 16 + 4 + 4. ஓகே, பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 24 இது 9 இல்லைடா, 4. அப்போ 24 √24 அப்படின்னு வருது. ஓகே, குட், இருக்கட்டும். அடுத்து ஏ டாட் பி கண்டுபிடிச்சா இதில் அப்ளை பண்ணிடலாம் 1ல். இதில் வந்து கிராஸ் கண்டுபிடிச்சா அந்த 2ல் அப்ளை பண்ணிடலாம். ஓகேயா, ரைட்டு. அப்போ இதில் ஏ டாட் பி கண்டுபிடிச்சி இதை மாதிரி முடிச்சிருவோம். ஒன் சைடாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட்டு. ஏ டாட் பி அப்படியே டாட் பண்ணுறேன். ஐயோட ஐ 2 2s are 4 அப்படின்னு அர்த்தம். 2 2s are 4. அடுத்து 1 இருக்குது இங்கே. 1 × 2 -2 -2 1 2 is 2 -2. அடுத்து 3 இருக்குது இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 3 2s are 6 அப்படின்னு அர்த்தம். 3 2s are 6 அப்படின்னு அர்த்தம். 6 நாள் 10, 10ல் 2 போச்சுன்னா 8. அப்போ தீட்டா = cos inverse of ஒன்று க்ளோஸ் பண்ணுறேன் 8 / √14 √24 அப்படின்னு அர்த்தம். √24 அப்படின்னு அர்த்தம். எதுவும் வெளியில் எடுக்கலாமா அப்படின்னு பாரு. வெளியில் எடுக்கலாமா பாரு. பார்த்துட்டு வேணால் செய்வோம். எப்படி செய்யலாம் இதை வந்து? இது என்ன, எப்படி பிரிக்கலாம்? 2 என்ன 4 எதுவும் பிரிக்கலாமா அப்படின்னு பாரு. பார்த்துட்டு பிரிச்சுக்கிட்டு செஞ்சுக்கலாம். cos inverse of 8 இதை வந்து 8 3 இது 4 × 6ன்னு பிரிக்கலாம் 6. இதை வந்து என்ன செய்ய முடியாது, 7 2s are 14 பிரித்து பிரயோஜனம் இல்லை, அப்படியே இருந்துட்டு போகுது. ஓகே, ரைட்டு. அப்போ இதில் என்ன வரும் மிச்சம்? கவனித்து வெளியில் எடுத்து அடித்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வரும் அப்படின்னு பாரு. cos inverse of 8 / 4 வெளியே எடுத்தால் 2. என்ன இருக்குது? 6 ஒன்று இருக்குது, 14 ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் சேர்த்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி விட்டுடலாம். சரிங்களா சொல்கிறது? இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 4 2s are 8ன்னு வந்துடும். மேலே 4 வந்துடும். இது 6 நாங்க 24, 4 மிச்சம் 2, 6 நாங்க 24, 4 மிச்சம் 2, 1 6 6 2 8 84 வருது. அப்போ இதை வெளியில் பிரிக்கலாம்னா பிரிக்கலாம். 4 அப்படின்னு 84 எப்படி பிரிக்கலாம் பாரு. 84 2 டேபிளில் போட்டால் 4 2s are 8, 2 2s are 4. அடுத்து என்ன பிரிக்கலாம்? 2 21. அடுத்து 3 7 3s are 21 பிரிக்க முடியாது. அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். 7 3s are 21 எழுதலாம். ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம்னா
காஸ் இன்வர்ஸ் ஆஃப், பார்த்துக்க பொறுமையாக, மேலே 4 இருந்துச்சு, கீழே 2 இன்ட்டு √21 அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டே அடிச்சிட்டோம்னா 2/√21 அப்படின்னு இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்ஸுக்கு ஆன்சர். எதுக்கு? காசுக்கு. நெக்ஸ்ட்டு சைன் ஒரே கணக்கில் கேட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய். ரெண்டாவது வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி வந்து டிட்டர்மெண்ட்டை போட்டு தான் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்னால் கடைசியில் ரூட் எடுத்துட வேண்டியதான், மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஐ ஜே கே, ஏக்கு வந்து 2 1 3, 4 -2 +2. அப்போ ஐ கேப் இல்லை ஐ வெக்டார், ஐ கேப்னு சொன்னாலும் சரி, 1 2 is 2 +6 ஜே -j கேப், 4 -12 கே கேப், இது 12ரா, கே கேப், 2 2s are 4 -4 அப்படின்னு அர்த்தம். அப்போ 8i அப்படின்னு அர்த்தம். இது -8 + 8jன்னு அர்த்தம். அடுத்து -8kன்னு அர்த்தம். அப்போ மாடுலஸ் எடுத்தோம்னால மாடுலஸ் போட்டிருக்கு, அதில் எடுத்திருக்கேன். மேக்னிடியூடாக மாற்றணும்ல, அப்போ நான் தான் ஆங்கிள் கிடைக்கும். 64 + 64 + 64, சரிங்களா? கூட்டுறோம். நாங்கள் 12க்கு 2 மிச்சம் 1, 3 18 1 19, 192 √, சரியா? ரைட்டு. இது √192 வெளியே எடுக்கலாமான்னு பாரு. 192 2 டேபிளில் போட்டால் 9 2s are 18, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1 6 2s are 12, 2 48 2 24 2 12 2 6, அவ்வளோதான். அப்போ ஒரு 2 2க்கு ஒரு 2 வெளியே, இன்னும் பிரிக்கலாமா? 2 3 2s are 6, ஒரு 2க்கு வெளியே, ஒரு 2 வெளியே, ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன் அப்படி. அப்போ என்ன வந்துருச்சு? இன்ட்டு போட்டோம்னா 8 வருது, 8√3ன்னு வருது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8√3 டிவைடட் பை √14 √24 அப்படின்னு வருது. ஓகேயா? அதை நம்ம பிரித்தோம்னா எப்படி பிரித்தோம்? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 6 நாங்க 24ன்னு பிரித்தோம். இது எப்படி பிரித்தோம்? 6 நாள் 24ன்னு பிரித்தோம். அடுத்தது எப்படி வேணால் 14 போட்டோம்னா என்னடா வரும் தம்பி? 2 7, 24 போட்டால் என்ன வரும்? 2 12, அடுத்து என்ன வருது? 2 6 2 3. சரி, இப்போ இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துருவோம், 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துருவோம். அப்போ என்ன வந்துடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன 8√3 டிவைடட் பை 4 √21 அப்படின்னு அர்த்தம். 4 √21 அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 2 வருது. அப்போ 2 வருதா? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2√3 டிவைடட் பை √7 √3ன்னு எழுதலாம். 7 3s are 21. அப்போ அகைன் √3 அடிச்சிட்டோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 என்ன வருது? √7 அப்படின்னு வருது. இதுதான் தீட்டா. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 2 என்ன வந்துச்சு? √21 அப்படின்னு வந்துச்சு. இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு உள்ளது சைன், இது சைன் தீட்டாக்கு உள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. 2 ஆங்கிள் சேர்த்து கேட்டிருக்கு. தனியாக வந்து வெறும் வெக்டார் கொடுத்து இது 2 கொடுத்து ஆங்கிள் கேட்டால் சைன் தீட்டா இது போடணும், டாட் ப்ராடக்ட் போடணும். யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட் கேட்டால் தான் சைன் போட வேண்டியிருக்கும். யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட் கேட்டால் தான் என்னென்ன சைன் அப்ளை பண்ணணும். ஆர்டினரியே கேட்டால் காஸ் தீட்டா போட்டால் போதும். ஓகே சொல்கிறது டாட்லேயே செஞ்சால் போதும். காசை தான் கொசைன் அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ.